அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 17 கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் நினைவு நாள். இந்த நினைவு நாளை ஒட்டி நேற்று வெளியிட்ட காணொளியின் 3வது பகுதி காணொளி. கவியரசரின் பாடல்களில் எம்.எஸ். விஸ்வநாதன் பாடிய பாடல்கள். இயக்குனர் கே. பாலச்சந்தர் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் ஏராளம். 1977ஆம் ஆண்டு அவர் இயக்கிய பட்டின பிரவேசம் படத்தின் மூலம் மீரா, டெல்லி கணேஷ், ஸ்வர்ணா, சரத்பாபு, ஜெயஸ்ரீ உள்பட பலரை அறிமுகப்படுத்தியிருந்தார். ஜெய் கணேஷ், மீரா, சிவச்சந்திரன் உட்பட பலர் நடித்த இந்த படத்தின் பாடல்கள் காலத்தால் அழியாதவை. அவற்றுக்கு கவியரசரும் மெல்லிசை மன்னரும் உயிரூட்டி இருப்பார்கள். பட்டணம் போய் பிழைக்கப் போகிறவர்களின் கனவு நரகமாய் மாறிய நகரம் குறித்து கவியரசர் எழுதிய இந்த வரிகளை மெல்லிசை மன்னர் பாடும்போது அக்கறையுடன் அறிவுரை சொல்வது போலவே தோன்றும். தர்மத்தின் கண்ணை கட்டி நகரத்தில் ஆடவிட்டு இதுதானே நாகரீகம் என்றான், நம்பி எவனோ இங்கு வந்தான். தர்மத்தின் கண்ணை கட்டி நகரத்தில் ஆடவிட்டு. மதுரை திருமாறன் இயக்கத்தில் 1975ஆம் ஆண்டு ஜெயசங்கர், கே.ஆர். விஜயா நடிப்பில் வெளியான படம் தாய் வீட்டு சேதனம். சோகம் ததும்பும் வகையில் இந்த படத்தில் கவியரசர் எழுதிய வரிகளை மெல்லிசை மன்னர் பாடியிருப்பார். யாருக்கும் வாழ்க்கை உண்டு, அதற்கொரு நேரம் உண்டு, தாழ்ந்தோறும் ஒரு நாளில் வாழ்வதுண்டு மகளே, தாய் வீட்டு சீதனமாய் வருவதுண்டு. 1973ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், பிரமிளா நடித்த மனிதரில் மாணிக்கம் படத்தை சி.வி. ராஜேந்திரன் இயக்கினார். வசனத்தை தூயவன் எழுதினார். மனமுள்ளவன் எவனோ அவனே மனிதரில் மாணிக்கம் என்ற ஒலிக்கும் பாடலை மெல்லிசை மன்னர் பாடியிருப்பார். தமிழ் சினிமாவில் வறுமையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பல படங்கள் துரை இயக்கத்தில் வெளியானவைதான். பசி அதில் முக்கியமான படம். இந்த படத்தை தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு அவர் இயக்கிய எங்கள் வாத்தியார் கதை நாயகனாக நாகேஷ் நடித்தார். இந்த படத்தில் சங்க புலவரான சத்திமுத்த புலவர் வறுமை குறித்து பாடும் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன என்ற பாடலை கவியரசர் நினைவூட்டி எங்கள் வாத்தியார் படத்தில் ஒரு பாடலை எழுதியிருப்பார். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன், என் வறுமையை போக்கும் அரசன் யாரோ அவனை தேடுகிறேன். நாகேஷுக்காக மெல்லிசை மன்னர் குரல் கொடுத்த இந்த பாடல் கண்ணீரை வரவழைக்கும். 1979ஆம் ஆண்டு கோபு இயக்கத்தில் முத்துராமன் நடிப்பில் வெளியான படம் ஆசைக்கு வயசில்லை. படத்தின் தலைப்பை வைத்து கவியரசர் எழுதிய ஆசைக்கு வயசில்லை, அதை அடக்கிய மனசில்லை, 6லிருந்து 100 வரை யாரை விட்டது ஆசை வலை என்ற பாடலை மெல்லிசை மன்னர் பாடியிருப்பார். தமிழ் சினிமாவில் அதிக நேரம் ஒலிக்கும் பாடல் என்ற பெருமையை ஒரு பக்தி பாடல்தான் பெற்றுள்ளது. கே. சங்கர் இயக்கத்தில் 1978ஆம் ஆண்டு வெளியான வருவான் வடிவேலன் படத்தில்தான் அந்த பாடல் இடம்பெற்றது. ஜெய் கணேஷ், லதா, படாபட் ஜெயலட்சுமி நடித்த இந்த படத்தில் மலேசிய பத்துமலை முருகன் கோவில் திருவிழாவில் எடுக்கப்பட்ட பாடல் அது. 10.5 நிமிடங்கள் ஒலிக்கும் இந்த பாடலை பக்தி சொட்டும் வரிகளை கொட்டி கவியரசர் எழுதியிருப்பார். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசிலா, எல்.ஆர். ஈஸ்வரி, பெங்களூர் ரமணியம்மாள் ஆகியோருடன் இணைந்து மெல்லிசை மன்னரும் பாடியிருப்பார். பத்துமலை திரு முத்துக்குமரை பார்த்து கழித்திருப்போம், அவன் சத்திய கோவிலில் காவடி தூக்கியே தன்னை மறந்திருப்போம். பக்தி ரசம் சொட்டும் இந்த பாடல் மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றது. இந்த படத்திற்காக மெல்லிசை மன்னர் தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவியரசரின் நினைவு நாளான இன்று அவருடைய நெருங்கிய நண்பரான மெல்லிசை மன்னரின் குரலால் பாடப்பட்ட பல பாடங்களை நாம் பட்டியலிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.